Hello friends, welcome to this lecture. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா TLS சர்டிஃபிகேட். ஸோ TLS சர்டிஃபிகேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சர்வர் சைடு அப்படி இல்லைன்னா கிளைண்ட் சைடில் வந்து நம்முடைய இன்ஃபர்மேஷனை செக்யூர் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அன்னோன் யூசர் வந்து நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சர்வர் சைடில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ சர்வர் சர்டிஃபிகேட்டில் பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ ரெண்டுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி சிஎஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி. ஸோ இது வந்து காமனான ஒரு சிஎஸ் சர்வரில் வந்து நம்ம ரூட் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்டிஃபிகேட். ஸோ கிளைண்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வரில் வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ வந்து நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஆர்டின்னு ஒரு எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். அதே மாதிரி பெம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். அதே மாதிரி ப்ரைவேட் கீயை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீன்னு ஒரு எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். அதே மாதிரி -key.pem அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் server.crt, server.pem, client.crt, client.pem. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா server.key, server-key.pem, client.key, client-key.pem. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த நேமிங் கன்வர்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் நோட் இருக்குது. இந்த மாஸ்டர் நோட் வந்து ஒர்க்கர் நோட் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நோடுக்கும் ஒர்க்கர் நோடுக்கும் இடையில வந்து ஒரு சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம ரெக்கமெண்டட் வே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து கியூப் ஷெட்யூலர் வந்து ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த யூசரால் வந்து கியூப் ஷெட்யூலர் வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர் வந்து அவருடைய ரிக்வஸ்ட் வந்து கியூப் ஏபிஐ சர்வருக்கு போகும். ஸோ ஏபிஐ சர்வர் தான் வந்து அந்த ரிக்வஸ்ட் வந்து கியூப் ஷெட்யூலருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து யூசருக்கும் கியூப் ஏபிஐ சர்வருக்கும் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்போம். அதே மாதிரி கியூப் ஏபிஐ சர்வருக்கும் கியூப் ஷெட்யூலருக்கு இடையில ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்வர் சர்டிஃபிகேட் அண்ட் கிளைண்ட் சர்டிஃபிகேட் ரெண்டு டைப் இருக்குது. ஸோ சர்வர் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கியூப் ஏபிஐ சர்வர் வந்து சர்வர் சர்டிஃபிகேட் கீழே வரும். ஸோ கியூப் ஏபிஐ சர்வர் வந்து அதில் ரெண்டு சர்டிஃபிகேட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சிஆர்டி ஏபிஐ சர்வர் டாட் சர்டிஃபிகேட் அண்ட் ஏபிஐ சர்வர் டாட் கீ. ஸோ அதே மாதிரி ஷெட்யூலர் இடிசி சர்வர் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சர்வர் சர்டிஃபிகேட் தான் வரும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்டிஃபிகேட் இருக்கும், சிஆர்டி டாட் கீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூப்லெட். ஸோ கியூப்லெட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்டிஃபிகேட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சிஆர்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீ. ஸோ இது வந்து சர்வர் சர்டிஃபிகேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்டிஃபிகேட் ஃபார் கிளைண்ட்ஸ். ஸோ கிளைண்ட் சர்டிஃபிகேட் இதுக்கெல்லாம் வந்து தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அட்மின் யூசர் இருக்காங்க. ஸோ அந்த அட்மின் யூசர் வந்து கியூப் ஏபிஐ சர்வர் வந்து ரீச் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அட்மின் யூசர் வந்து ரெஸ்ட் ஏபிஐ மூலமாக தான் கியூப் ஏபிஐ சர்வர் ரீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த சைடில் கிளைண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்மின் டாட் சர்டிஃபிகேட் அண்ட் அட்மின் டாட் கீ ரெண்டு சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ ரெண்டு ஒரு கீ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூப் ஏபிஐ சர்வர். ஸோ கியூப் ஏபிஐ சர்வரில் பார்த்தீங்கன்னா ஏபிஐ சர்வர் டாட் சர்டிஃபிகேட் அண்ட் ஏபிஐ சர்வர் டாட் கீ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூசர் அட்மின் வந்து கிளைண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி கியூப் ஏபிஐ சர்வர் வந்து சர்வராக ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கியூப் ஷெட்யூலர். ஸோ கியூப் ஷெட்யூலர் வந்து கியூப் ஏபிஐ சர்வர் வந்து ரீச் பண்ணுது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கியூப் ஷெட்யூலருக்கு வந்து ரெண்டு சர்டிஃபிகேட் ஒரு கீ இருக்கும். அதே மாதிரி இது வந்து கிளைண்ட் ஆக்ட் ஆகும், கியூப் ஏபிஐ சர்வர் வந்து சர்வர் ஆக்ட் ஆகும். அதாவது சென்டர் வந்து கிளைண்ட் ஆக்ட் ஆகும், ரிசீவர் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா சோர்ஸ் வந்து கிளைண்ட் ஆக்ட் ஆகும், டார்கெட் பார்த்தீங்கன்னா சர்வர் ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூப் கண்ட்ரோலர். ஸோ கியூப் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஆக்ட் ஆகும், ஏபிஐ சர்வர் வந்து சர்வர் ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூப் ப்ராக்ஸி, இதுவும் அப்படி தான் கிளைண்ட் ஆக்ட் ஆகும், சர்வர் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த சினாரியில் பார்த்தீங்கன்னா கியூப் ஏபிஐ சர்வர் வந்து இடிசிடி ரீச் பண்ணுது. ஸோ இடிசிடி வந்து வேறு யாராலும் ரீச் பண்ண முடியாது, கியூப் ஏபிஐ சர்வர் மட்டும்தான் வந்து இடிசிடி சர்வர் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த சினாரியில் பார்த்தீங்கன்னா கியூப் ஏபிஐ சர்வர் வந்து இடிசிடி ரீச் பண்ணுது. ஸோ ஏபிஐ சர்வர் வந்து கிளைண்ட் ஆக்ட் ஆகுது, இடிசிடி வந்து சர்வர் ஆக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இடிசிடி ரீச் பண்ணுது அப்படின்னா இடிசிடி ரிலேட்டட் டாக்குமெண்ட்லாம் இதில் இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இடிசிடி கிளைண்ட், இடிசிடி கிளைண்ட் டாட் கீ ரெண்டுமே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இடிசிடி சர்வர் வந்து இதை ரீச் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூப்லெட். ஸோ கியூப்லெட்டை வந்து கியூப் ஏபிஐ சர்வர் வந்து சில டைமில் வந்து ரீச் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கியூப் ஏபிஐ சர்வர் வந்து கிளைண்ட் ஆக்ட் ஆகுது, இது வந்து சர்வர் ஆக்ட் ஆகுது. சில டைமில் பார்த்தீங்கன்னா கியூப்லெட் வந்து கியூப் ஏபிஐ சர்வர் வந்து ரீச் பண்ணுவோம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கியூப்லெட் வந்து கிளைண்ட் ஆக்ட் ஆகுது, ஏபிஐ சர்வர் வந்து சர்வர் ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம இதை வந்து குரூப் பண்ணிக்கலாம். எப்படின்னா கிளைண்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம், அதே மாதிரி சர்வர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் சொல்லிட்டு தனியாக குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அட்மின் யூசர் வந்து கிளைண்ட் சர்டிஃபிகேட்டில் வருது, ஷெட்யூலர், கண்ட்ரோலர் மேனேஜர், கியூப் ப்ராக்ஸி, அதுக்கப்புறம் கியூப் ஏபிஐ சர்வர்,
கியூலெட். ஸோ இதெல்லாம் வந்து கிளைண்ட்டில் வருது. அதே மாதிரி சர்வர் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா ETCD சர்வர் சர்டிஃபிகேட்டில் வருது. ஏபிஐ சர்வர் பார்த்தீங்கன்னா சர்வர் சர்டிஃபிகேட். ஏன்னா ஏபிஐ சர்வருக்கு ஏன் சர்வர் சர்டிஃபிகேட்டில் வருது பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூலர், கண்ட்ரோலர் மேனேஜர், அட்மின் யூசர் எல்லாமே வந்து QAP சர்வர் தான் ரீச் பண்ணுது. ஸோ இது வந்து அந்த டைமில் QAP சர்வர் வந்து சர்வர் ஆக்ட் ஆகுது, மற்றதெல்லாம் கிளைண்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் இது சர்வர் சர்டிஃபிகேட் வருது, சர்வர் சைடில் வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூலெட். ஸோ QAP சர்வர் வந்து சில டைமில் வந்து கியூலெட்டை வந்து ரீச் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் QAP சர்வர் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஆக்ட் ஆகுது, கியூலெட் வந்து சர்வர் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இது சர்வர் கேட்டகரியில் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து CS சர்டிஃபிகேட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி தான் CS சர்டிஃபிகேட் நம்ம ஜெனரேட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கீ ஜெனரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் சைனிங் ரிக்வெஸ்ட் CSR, அதுக்கப்புறம் சைன் சர்டிஃபிகேட் CRT. ஸோ ஃபஸ்ட் வந்து கீ CSR சர்டிஃபிகேட். ஸோ இந்த கீயும் இந்த CSR சர்டிஃபிகேட் CRT இந்த ரெண்டும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மற்ற சர்டிஃபிகேட்லாம் ஜெனரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அட்மினுக்கு வந்து நம்ம கீ ஜெனரேட் பண்ணிட்டோம், CSR ஜெனரேட் பண்ணிட்டோம். இப்போ சர்டிஃபிகேட் ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா CR சர்டிஃபிகேட் அண்ட் CRT கீ. ஸோ இந்த ரெண்டுமே தேவை. இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் அட்மின் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம இது மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் காம்பனண்ட். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அட்மின் யூசர் வந்து இப்போ வந்து நார்மல் யூஸராக இருக்காரு. ஸோ அவரை வந்து ஒரு அட்மின் யூஸராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் மாஸ்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் வந்து இந்த அட்மின் யூஸரை வந்து நம்ம ஆட் பண்ணோம். அப்போ தான் அவர் வந்து ஒரு அட்மின் யூஸராக நம்மளால் ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூப் செட்டிலர். ஸோ கியூப் செட்டிலருக்கு நம்ம அட்மின் யூஸருக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ சர்டிஃபிகேட், ஃபஸ்ட்டு கீ, அதுக்கப்புறம் CSR, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இது இந்த கியூப் செட்டிலர் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஒரு குரூப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் மேனேஜர். ஸோ அதுக்கும் வந்து நம்ம அட்மினுக்கு இந்த எப்படி கீ CSR சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி கிரியேட் பண்ணணும். கீ ப்ராசஸிங்கும் சேம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அட்மின் யூஸருக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம், ஷெட்யூலருக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம், கண்ட்ரோலர் மேனேஜருக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம், கீ ப்ராக்ஸிக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிரியேட் பண்ண சர்டிஃபிகேட் வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம வேலிடேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா QAP சர்வர் வந்து எப்படி ரீச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த QAP சர்வர் ரீச் பண்ணிவிட்டு REST API வழியாக நம்ம அவுட்புட்டை வந்து ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த QAP சர்வர் நம்ம ரீச் பண்ணும்போது அட்மின் யூஸர் நம்ம ரீச் பண்ணும்போது அதில் வந்து கீ சர்டிஃபிகேட் அண்ட் CA சர்டிஃபிகேட் இந்த மூணும் கொடுத்தா தான் நம்மளால் இதை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இல்லை அப்படின்னா கியூப் கான்ஃபிக் ஃபைலில் வந்து நம்ம இங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸை வந்து இங்கே ஸ்ட்ரக்சர்டு வேலை கொடுத்து நம்ம இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணி இதை அந்த அவுட்புட்டை வந்து ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ QAP சர்வரில் பார்த்தீங்கன்னா QAP சர்வர் வந்து ETCD வந்து QAP சர்வர் தான் வந்து ரீச் பண்ணுது. அதே மாதிரி கியூப்லெட்டை வந்து QAP சர்வர் தான் ரீச் பண்ணுது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து QAP சர்வருக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒரு கீ வச்சுருக்கணும். ஸோ அதான் QAP சர்வருடைய சர்டிஃபிகேட் அண்ட் கீ. அதே மாதிரி C.PEM பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா காம்பனண்ட்லேயும் இருக்கணும். அதாவது இப்போ இது வந்து QAP சர்வர். அதே மாதிரி இந்த CSPEM பார்த்தீங்கன்னா ETCD அந்த சர்வர் சைடில் உள்ள காம்பனண்ட்லேயே வந்து இருக்கணும். அதே மாதிரி கியூப்லெட்லேயும் இருக்கணும். அதே மாதிரி கியூ ப்ராக்ஸி, கண்ட்ரோலர் மேனேஜர், அதுக்கப்புறம் அட்மின். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த C.PEM வந்து காமனாக இருக்கணும். அது வந்து சேம் ஃபைல் தான் எல்லாத்துக்குமே. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஆத்தன்டிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த QAP சர்வரில் வந்து ETCD வந்து ரீச் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அப்போ ETCD ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் வச்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ETCயோட சர்டிஃபிகேட், ETCயோட கீ இந்த ரெண்டுமே வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா QAP சர்வரில் வந்து கியூப்லெட் வந்து நம்ம ரீச் பண்ணுறோம். ஸோ கியூப்லெட்டுக்கு வந்து அப்படியே CA சர்டிஃபிகேட் இது வந்து காமன் தான் மூணுக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அண்ட் கீ ரெண்டுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ தான் QAP சர்வரில் கியூப்லெட் வந்து ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி கியூப்லெட் வந்து QAP சர்வர் ரீச் பண்ணோம் கரெக்டுங்களா. ஸோ அப்போது கியூப்லெட் வந்து இந்த QAP சர்வர் ரீச் பண்ணோம் அப்படின்னா கியூப்லெட்டில் வந்து QAP சர்வர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இதே மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ நான் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இது QAP சர்வரில் வந்து கியூப்லெட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கியூப்லெட் வந்து QAP சர்வர் ரீச் பண்ணோம் அப்படின்னா கியூப்லெட்டில் உள்ள கான்ஃபிகரேஷன் ஃபைலில் QAP சர்வர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுக்கணும். சர்டிஃபிகேட் அண்ட் கீ கொடுத்தா மட்டும் தான் அதில் ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கியூப்லெட் வந்து சர்வருக்கு சர்டிஃபிகேட் பார்க்கலாம். கியூப் கண்ட்ரோல் அப்படின்னா நம்ம கியூப்லெட். ஸோ இந்த ஒர்க் நோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒர்க் நோட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிவிட்டு
ஸோ நம்ம ஜெனரேட் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா Kubernetes config.yaml ஃபைலில் போய் ஆட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா CF ஃபைல் வந்து காமன் தான். இது வந்து சர்வருக்கும் காமன் தான், கிளைண்ட் காம்பனண்ட்டுக்கும் காமன் தான். ஸோ அதை நம்ம கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரேட் பண்ண பார்த்தீங்களா சர்டிஃபிகேட், ஸோ அதை வந்து இதில் கால் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஜெனரேட் பண்ண கீ வந்து இதில் கால் பண்ணோம். கால் பண்ணிட்டு இது சர்வர் சர்டிஃபிகேட், இனிமேல் வந்து கிளைண்ட் சர்டிஃபிகேட்டும் வந்து நம்ம நோடுக்கு கிரியேட் பண்ணோம். ஸோ நோடுக்கு வந்து கிளைண்ட் சர்டிஃபிகேட் நம்ம ஜெனரேட் பண்ணும்போது சர்வர் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம ஜெனரேட் பண்ணுவோம் அதே மாதிரி ஜெனரேட் பண்ணிவிட்டு அதை வந்து சிஸ்டம் டாட் நோட்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வர் சர்டிஃபிகேட் ஜெனரேட் பண்ணிட்டு ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஃபைலில் போயிட்டு kubernetes-config.yaml ஃபைலில் போயிட்டு இப்போ நோடு ஒன்றுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நோடு ஒன்றுக்குடைய kubernetes.config ஃபைலில் போயிட்டு அதில் வந்து நம்மளுடைய கிளைண்ட் சர்டிஃபிகேட்லாம் ஆட் பண்ணோம். நோட் 2 கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நோட் 2 கான்ஃபிகரேஷன் ஃபைலில் போயிட்டு அதோடைய சர்டிஃபிகேட் ஃபைல், அதாவது சிஆர்டி அண்ட் கீ ரெண்டுமே வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி நோட் 3க்கு வந்து அதே மாதிரி ஜெனரேட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். கம்மிங் வீடியோஸில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.